ஹை டு ஆல், நான் உங்கள் யுவா சஞ்சோன். சம்மர் வெக்கேஷனுக்கு தேக்கடி போகலான்னு சொல்லி ஃபேமிலி பிளான் பண்ணியிருந்தோம். தேக்கடி ரீச் ஆனனே வந்துட்டு எங்களை டிரைவர் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேக்கேஜில் போயிருந்தோம். மார்னிங் வந்து ஒரு இடத்துல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஜேர்னி வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. கொச்சியிலேருந்து தேக்கடி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா செக் பண்ணிவிட்டு போங்க ட்ராவல் ஆஸ் எல்லாமே. லாங் ஜேர்னிக்கு அப்புறம் டிரைவர் ஒரு இடத்துல வந்து நிறுத்தினார் வாட்டர் ஃபால்ஸில். அந்த இடத்துல போய்ட்டு ஜில்லுன்னு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி காரில் ஏறிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எலிஃபென்ட் ரைட் கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எலிஃபென்ட் மேலே ஏறுறது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பட் வந்து பாவமாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கலரி பார்க்கலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. பர் பர்சனுக்கு வந்துட்டு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 hour வந்துட்டு இந்த ஷோ நடக்கும். ஒர்த் ஃபார் மணி தான். கண்டிப்பாக வந்து தேக்கடி போனீங்கன்னா மறக்காமல் இதை வந்து பாருங்கள். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த எஃபெக்ட்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பீப்புளையும் கூப்பிட்டு இன்ட்ராக்ஷனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபயர் வச்சு பண்ணாங்க. 1 hourக்கு அப்புறம் ஜாலியாக வந்தோம். இல்லை ஸ்பைஸ் க்ரூ அப்படின்ற ஹோட்டலில் தான் வந்து எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 7 பேர் போனதுனால 3 ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 பேர் ஸ்டே பண்ணுற ரூமில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சிட்வெட் ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரூம் ஸ்டார்ட் ஆகும். ரூம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து நல்லா இருந்ததுனால உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். பட் ரூம் எல்லாருக்குமே காமன் தான். எல்லா ரூம்லேயும் பால்கனி இருந்துச்சு. இந்த ரூமில் வந்து 2 பால்கனி இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த அவுட்டர் சிட் அவுட் ஏரியாவில் ஒரு பால்கனி இருந்துச்சு. இப்போ எங்கள் ரூமை காமிக்கிறேன் வாங்க. என்ட்ரானோடனே ரைட் சைடில் லக்கேஜ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க உள்ளார. பட் அது ஒர்க்கில் இல்லை, சும்மா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராலிலாம் வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூமே நீட்டாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அதெல்லாமே வச்சிடல, நாங்களாக கேட்டு வாங்குற மாதிரி தான் இருந்தது. ரூம் சர்வீஸ்ன்னு சொல்ல பார்த்தாலும் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் வந்து ஸ்டாஃபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹாட் வாட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக இருந்தது. பட் எதுவுமே ஆப்ரேட் ஆகாமல் இருந்தது. திருப்பி நாங்கள் ஸ்டாஃபை கூப்பிட்டு எல்லாமே திருப்பி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் 5 out of 3.5 கொடுக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு. ஆஸ் யூஷுவல் கெட்டில், டீ, காஃபி அந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 பாட்டில் வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டில் தெரியாது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.